நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பட் அந்த ஃபீல்டில் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ காலேஜ் அட்மாஸ்பியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்கள் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு மெயின் திங் நாங்கள் பேக்கேஜிங் பண்ணும்போது இட் வாஸ் அந்த கலர் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸோ எனி திங் விச் யூ லேர்ன் இஸ் நாட் கோன் டு கோ வேஸ்ட். பட் மெயின் திங் வாட் யூ லேர்ன் இன் காலேஜ் இஸ் ஹவு டு லேர்ன் திங்ஸ். தேங்க்யூ சார். சார் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வியோடு நிறைவு செய்கிறேன் சார். இப்போ நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பட் அந்த ஃபீல்டில் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இதை நாங்கள் இப்படி எடுத்துக்கலாமா? படித்த படிப்புக்கு யாருமே வேலை பார்க்குறது இல்லைப்பா, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை தான் பார்க்குறாங்க, அப்புறம் ஏன் படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. நிறைவாக அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சார்? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் காலேஜில் படிக்கிறது வந்து எப்படி ஒரு விஷயத்தை படிக்கிறதுங்கிறது மட்டும்தாங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் படிக்கிறப்ப லீனியர் ஈக்குவேஷன்ஸ் படிப்பீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்காலிட்டி படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இதை நம்ம படித்து வாழ்க்கையில் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. The main thing is what they teach in colleges, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா how do you solve for it, அதை தான் நம்ம மெயினாக படிக்கிறோம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் இது நாங்கள் 3 பேருமே அவார்ட் வாங்கின 3 பேருமே கேம் ஃப்ரம் தி சேம் காலேஜ், பிஹெச்டி டெக், ரைட்? நானும் செந்தில் ஒட்டுக்கா படித்தோம். மேடம்ஸ் வேர் ஜஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஆல் 3 of us are from the same college, right? ஸோ காலேஜ் அட்மாஸ்பியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்கள் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு மெயின் திங், அதாவது உங்கள் கூட இருக்கிற 5 பேர், த க்ளோசஸ்ட் டு யுவர் 5 will determine your thought process, your growth, everything in life. So choose your friends and your environment wisely. That is what college is all about. You how to நீங்கள் இப்போ மெக்கானிக்கல் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இசிஇ படிக்கலாம், ஆர்ட்ஸில் வந்து நிறையா டிவிஷன்ஸ் படிக்கலாம். இப்போ சார் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து டுடே இஸ் ரன்னிங் சச் அ பிக் மீடியா எம்பையர், ரைட்? ஸோ தட் டசன்ட் மீன் தட் அவர் படித்த ஹிஸ்ட்ரி வேஸ்ட்டாக போல, சம் வே இட் வில் கெட் யூஸ்ட். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஐ லேர்ன்ட் மீடியா. காலேஜில் வந்து அப்போ தான் ஒரு மீடியா லேப் வந்துச்சு. ஐ டிட் அ லாட் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ். தட் ஹெல்ப் மீ when I was பேக்கேஜிங். நாங்கள் பேக்கேஜிங் பண்ணும்போது இட் வாஸ் அந்த கலர் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸோ எனி திங் விச் யூ லேர்ன் இஸ் நாட் கோன் டு கோ வேஸ்ட். பட் மெயின் திங் வாட் யூ லேர்ன் இன் காலேஜ் இஸ் ஹவு டு லேர்ன் திங்ஸ். புதுசாக ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஹவு டு யூ லேர்ன் அ காம்ப்ளெக்ஸ் திங் அண்ட் கெட் இட் சால்வ். தட் இஸ் வாட் யூ லேர்ன் இன் காலேஜ். ஸோ படிப்புக்கு வேணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹோப் யூ ஆல் டேக் இட் வெரி சீரியஸ்லி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரபு காந்திகுமார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். எப்படி வந்து கஸ்டமர்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாரோ, அதே மாதிரி அந்த வழியில் இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸினுடைய ஹெல்த்தும் முக்கியம், ஃபன்னும் முக்கியம்னு பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீங்க. இந்த பயணம் தொடரட்டும்.